Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான நிமிஷத்துல செய்யக்கூடிய கார சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கார சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 8 ல இருந்து 10 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி ஒரு 10-12 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது மூணையும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போறோம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படினா இப்போ நீங்க நார்மலா இந்த மாதிரி பஜ்ஜி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு சாப்பிட போறீங்க அப்படினா ரோட் கடையில பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கும். இதே சட்னி தான் தண்ணி mix பண்ணி அரைச்சிருப்பாங்க. வீட்டுக்கு நீங்க இட்லி அந்த மாதிரி சாப்பிட போறீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா தான் நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணி mix பண்ணாம அரைங்க. நீங்க ரொம்ப அப்படியே டக்குன்னு அரைக்கணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படினா இந்த காஞ்ச மிளகாவை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிட்டு கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சிட்டு அந்த கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம். அப்போ விதை இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியா மிளகா இருக்காது. அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து இத ஊத்தி mix பண்ணிக்கிறேன். நல்லா mix பண்ணிட்டு இப்போ நம்ம இத தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சட்னில நிறைய எண்ணெய் சேர்த்திருக்கோம். அதனால இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கலர் பிரவுன் ஷேடா உங்களுக்கு நல்ல வாசனை வரும். கடுகும் உளுந்த பருப்பு சேர்த்து உளுந்த பருப்பும் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி ரெடி. இது உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணலாம். நீங்கள் தாளிக்காம கூட நீங்கள் அப்படியே நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி வேணும்னா இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாத ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய கார சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.